Parts of speech. The parts of speech explain how a word is used in a sentence. ஒரு சென்டென்ஸ்ல வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு முக்கியமா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஒரு சென்டென்ஸை பிரிக்கும் போது நம்ம சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு ஈஸியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அந்த ஈஸியான கன்ஸ்ட்ரக்ஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 8மே இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவுன், ப்ரொனவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன். அதாவது நம்ம இப்ப சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு சாதம், சாம்பார், ரசம் இருந்தாலே போதுமானதுதான். ஆனாலும் அப்பளம், வடை, பாயாசம், 2 கூட்டு, பொரியல் இதெல்லாம் இருந்தா ரொம்ப டேஸ்டாவும் நம்ம மீல்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். அது மாதிரிதான் ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. First, noun. Noun is a word used as the name of a person, place or things. Noun அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு வேர்ட் தான். இதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேம் ஆஃப் எ பர்சன், ஒரு பர்சன்னா ஒரு நபர், யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த நபரோட பெயர் அதுதான் வந்து நவுன். ஒரு பிளேஸோட பெயர் அதுதான் நவுன். திங்ஸுக்கு கண்டிப்பா அதுக்கும் பேர் இருக்கும் இல்லைங்களா, அதை தான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், பர்சன் அக்பர். அக்பர் தானா பர்சன் அப்படிங்கிறது கிடையாது. பர்சன்னா ஒரு நபர். அது நீங்களாவும் இருக்கலாம், நானாவும் இருக்கலாம், நம்ம அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். யாரோட பெயர் அங்க இருக்கோ, அந்த சென்டென்ஸ்ல இருக்கோ, அதை வந்து நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், பிளேஸ். சென்னை, கோயம்புத்தூர், என் ஊர் கிருஷ்ணகிரி, இல்லை உங்கள் ஊர் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ எந்த பிளேஸ் டினோட் பண்ணக்கூடிய பேர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திங்ஸ்னாலே பொருட்கள்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது எது வேணாலும் இருக்கலாம். கம்ப்யூட்டர், நோட் புக், பென், மொபைல், பென்சில், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. நெக்ஸ்ட் அனிமல், டாக், கேட், இல்லை பேரட், நீங்கள் எந்த அனிமல்ஸாக இருந்தாலும் அதோட பேரை டினோட் பண்ணக்கூடிய வேர்டு வந்து நவுன்குள்ளார வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரனவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்டு இன்ஸ்டீட் ஆஃப் எ நவுன். நவுன்னா நமக்கு என்னன்னு கிளியராக தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு பேரை அந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். அதுதான் ப்ரனவுன். எக்ஸாம்பிள், இங்கே உங்களுக்கு ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, மீ, அஸ், ஹிம், ஹர், தெம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ சோஜுன்னு ஒரு பாய் இருக்கான், அவனை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? சோஜு இஸ் ஏ குட் பாய். ஸோ திரும்ப நாம ஒரு நேமை திரும்ப சொல்லிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோஜு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னா போதுமானது. அடுத்த சென்டென்ஸ்ல சோஜுக்கு பதிலா, அந்த நவுனுக்கு பதிலா ப்ரனவுன் யூஸ் பண்ண போறோம், அவன் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீ யூஸ் பண்ணா போதும். சோஜு இஸ் ஏ குட் பாய், ஹீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஜுங்கிறதுக்கு பதிலா ஹீங்கிற வேர்டை நம்ம இன்ஸ்டீடா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் ப்ரனவுன். ஓகேங்களா? ஆர் யூ கிளியர் அபவுட் திஸ்? Verb is a word used to express an action or state. ஒரு செயலை விவரிக்கக்கூடிய ஒரு சொல் தான் verb அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் டீச்சிங். நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன், நடத்திட்டு இருக்கேன். அப்போ அந்த டீச்சிங் அப்படிங்கிற நான் செய்யக்கூடிய செயலை சொல்லக்கூடிய அந்த வேர்டுக்கு பேர் தான் verb. யூ ஆர் லிசனிங். அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க, லிசனிங். அப்போ அந்த செயலை சொல்லக்கூடிய அந்த வேர்ட் தான் verb. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், கம், ரீட், ஸ்பீக், ரைட், லேர்ன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம், ஈஸ், வாஸ், ஆர், ஹாவ், ஆட், டூ, டஸ், டிட் இது எல்லாமே ஆக்சிலரி வெர்ப். வேர்பில் வந்து மெயின் வெர்ப், ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லிட்டு டிவிஷன்ஸ் இருக்குது. நம்ம வேர்ப் பற்றி படிக்கும்போது டீட்டெயிலாக அது எல்லாமே பார்க்கலாம். Adjective is a word that describes or modifies a noun. Noun அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த நவுனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டிஸ்கிரைப் பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புகழ்ந்து சொல்கிறது, மாடிஃபை பண்ணி, அதை தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ட், குட், பேட், கிளவர், லிட்டில், ஹானஸ்ட்,
சம், கிரேட், லார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ சி இஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷீ அப்படிங்கிறது நவுன், நம்மளுக்கு தெரியும். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு அந்த நவுனை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க. த பாய் இஸ் இன்டெலிஜென்ட். அந்த பையன் எப்படிப்பட்ட பையன், த பாய்ங்கிறது நவுனு, எப்படிப்பட்ட பையன், இன்டெலிஜென்ட், அவன் ரொம்ப புத்திசாலித்தனமான பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அந்த நவுனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அதுதான் அட்ஜெக்டிவ். அட்வர்ப். Adverb is a word that describes or modifies a verb, an adjective or another adverb. Verbனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் verb. ஒரு செயலை குறிக்கக்கூடிய அந்த சொல் தான் வேர்புன்னு பார்த்தோம். அந்த வேர்பை எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வேர்டை தான் அட்வர்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மீனிங்கை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்ட்ராடினரியாக சொல்லக்கூடியது. அதே மாதிரி அண்ட் அட்ஜெக்டிவாகவும் இருக்கலாம், இல்லை இன்னொரு அனதர் அட்வர்பாகவும் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த வேர்டுக்கு பேர் தான் அட்வர்ப். எக்ஸாம்பிள், ஹீ இஸ் ரைட்டிங் பியூட்டிஃபுல்லி, அவன் அழகாக எழுதுகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பியூட்டிஃபுல்லி அப்படின்ட்டு அந்த ரைட்டிங்கிறதான் ஆக்ஷன் வேர்டு, அதை எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறதுனால இது வந்து அட்வர்ப். ஓகேங்களா. அடுத்தது, ராதா பெயிண்டட் பியூட்டிஃபுல்லி. ஸோ அவளோட பெயிண்டிங்கை கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக அதை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிகிட்ருக்கு. ஓகேங்களா. வெரி குயிக்லி கேப்சர் திஸ் ஆடியோ. இங்கே வெரி குயிக்லி ரெண்டுமே வருது இல்லைங்களா. ஸோ அட்வர்பையும் அது கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணலாம், அட்ஜெக்டிவும் டிஸ்கிரைப் பண்ணலாம், வேர்பையும் டிஸ்கிரைப் பண்ணலாம். இதை தான் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் இஸ் எ வேர்ட் பிளேஸ்டு பிஃபோர் வித் நவுன் ஆர் எ ப்ரொனவுன் டு ஷோ த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த நவுன் ஆர் ப்ரொனவுன் டு சம்திங் எல்ஸ். ஓகே, ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவுனுக்கு முன்னாடியோ இல்லை ப்ரொனவுனுக்கு முன்னாடியோ வரலாம். நவுன்னா என்ன நம்மளுக்கு கிளியராக தெரியும், ப்ரொனவுன்னா என்னன்னு நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு சின்ன வேர்டு தான் ப்ரிப்போசிஷன். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஷோ த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த நவுன் ஆர் ப்ரொனவுன் சம்திங் எல்ஸ். அந்த சப்ஜெக்ட்டுக்கோ அந்த நவுனுக்கோ இல்லை ப்ரொனவுனுக்கோ இருக்கக்கூடிய சின்ன ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது தான் அந்த ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள், இன், ஆஃப், அட், ஆன், பை, ஃபார், ஃப்ரம், அவுட், டு, அப், வித், அபவுட், இன்டு. ஓகே, ஹீ இஸ் இன் த ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா. ஹீ இஸ் இன் த ஆஃபீஸ், அப்போது அந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், நவுன் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி அந்த இன் வந்திருக்கு. அவன் ஆஃபீஸில், அலுவலகத்தில் இருக்கிறான். அந்த இல் அப்படிங்கிறது தான் அலுவலகத்தில் உள் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஃபுல் கம்ப்ளீஷன் கிடைக்கிறதுக்காக தான் இந்த ப்ரிப்போசிஷன் இன் வருது. ஓகேங்களா. அடுத்து, த புக் இஸ் ஆன் த டேபிள். அப்போ அந்த டேபிள் அப்படிங்கிறது ஒரு திங்ஸு, நவுன் தான் வருது. அந்த சப்ஜெக்ட்டுக்கும் அந்த டேபிளுக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு கட்டாயம் அந்த ஆன் தேவை. அந்த டேபிள் மேலே தான் அந்த புக் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ப்ரிப்போசிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். Conjunction. Conjunction is a word used to join words or sentences. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. கன்ஜக்ஷன் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு வேர்டையும் இன்னொரு வேர்டையும் ஜாயின் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி ஒரு சென்டென்ஸையும் இன்னொரு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுறது. அண்ட், பட், பிகாஸ், OR, so, still, if, as, before, though, neither, nor, so that, either, or, இது எல்லாமே கன்ஜக்ஷன் வேர்ட்ஸ் தான். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, he is busy, still he is doing all the work. அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான், இருந்தாலும் அந்த ஸ்டில் இருந்த போதிலும் he is doing all the work, எல்லா வேலையும் அவனே செஞ்சுக்கிறான் அப்படின்னு அந்த ரெண்டு சென்டென்ஸையும் கம்பைன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டில் இட்ஸ் நீட். அடுத்து பார்த்தீங்கன்னா, I am going to market and buy some apples. நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன், அப்படியே கொஞ்சம் ஆப்பிளையும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சென்டென்ஸையும் கம்பைன் பண்ணுறதுக்கு அண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு கன்ஜக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, he cried but he didn't show. அவன் அழுதான், ஆனாலும் அவன் வெளியில் காமிச்சிக்கல. ஆனால் அப்படின்னு சொல்கிற அந்த பட், அது வந்து கன்ஜக்ஷன். ரெண்டு சென்டென்ஸை யூஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி எந்த ஒரு இடத்துல ரெண்டு திங்ஸை நம்ம சொல்கிறோமோ, பென்சில் அண்டு பென், அப்போ அந்த அண்டு யூஸ் பண்ணலாம், ரெண்டு வேர்டு. ஓகேங்களா. இதுதான் கன்ஜக்ஷன். இன்டர்ஜெக்ஷன். Interjection is a word which express some sudden feelings. இப்போ
திடீர்னு ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, சோகமான விஷயமா இருந்தாலும் சரி, டக்குன்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபீல் வந்து சடனாக உடனே ஏற்படும். அப்படி ஏற்படும் போது நம்மளையும் அறியாமல் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் இந்த இன்டர்ஜெக்ஷன். அலாஸ், வாவ், ஹுர்ரே, ஹோ, ஹலோ, ஹா, ஹஸ், பிரேவோ. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, பனி பிரதேசத்தில் நம்மளை கூட்டு போய் விடுறாங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி என்ஜாய் பண்ணுவோம்? சடனாக நம்ம அந்த சீனரியை பார்த்த உடனே வாவ், வாட் ஏ பியூட்டிஃபுல் பிளேஸ் இஸ் திஸ் அப்படின்னு நம்மளையும் அறியாமல் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதான் சடன் ஃபீலிங்ஸ். திடீர்னு ஒரு காலில் முள்ளு குடிச்சின்னு வச்சுக்கோங்க, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கத்துவோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு சோகமான விஷயம் நம்மக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னாக்கல அலாஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம தமிழில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடனாக கேட்போம். அதுதான் அந்த அலாஸ். இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து சடனாக ஏற்படக்கூடிய அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸ் தான் இன்டர்ஜெக்ஷன். ஓகேங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம சாதம், சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அப்பளம், வடை, பாயாசம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு லாங்குவேஜை நம்ம முறையாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் இதுலேயும் இருக்குங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பழைய வீடியோ எல்லாமே ஹேண்ட் கேமில் புக் வச்சு எடுத்திருப்பேன். இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். See you soon in another video. Thank you for watching.